வேற எங்கேயும் இல்லைங்க. வெளியில கூட இல்ல. வீட்டுக்குள்ளேயே நமக்கு இருக்கிற மன கஷ்டம் தான். வீட்டுக்காகவே உழைச்சு, கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்கலையேன்னு. அப்படிங்கிற மனப்போராட்டம் அது. 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நம்ம எப்படி இருந்தோன்னு எப்படி இருந்திருப்பா? இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா? அம்மா, அப்பா வீட்ல எவ்வளவு பண கஷ்டம் பொண்ணுக்கு இருந்தாலும், அவ கண்டிப்பா நிம்மதியா இருந்திருப்பா. கல்யாணம்னு ஒரு கட்டாயத்துல விழுந்து, பிள்ளைகள பெத்தே ஆகணும்னு ஒரு நிர்பந்தத்துல பிள்ளைகள பெத்தெடுக்கிறா. பெண்கள் அந்த பிள்ளைகளையும், கணவனையும் பார்த்து பொறுப்பாக இருக்க வேண்டிய கட்டாயத்துல ஒரு பெண்ணு தள்ளப்படுறா. சரி பரவாயில்லன்னு கணவனையும் பார்த்து உதவிகள் செய்து வாழ்ந்து, பிள்ளைகளையும் வளர்த்து, படிக்க வச்சு, ஆனா அவன் நான் சொல்லிக் கொடுத்த ஸ்கூலுக்கு அனுப்பி, தினம் தினம் அத செய்றா. அப்புறம் காலேஜுக்கு அனுப்பி, சமைச்சு கொடுத்து வளர்க்குறா. ஒரு அம்மாவா, மனைவியா கணவனுக்கும் சமைச்சு ஆபீஸுக்கோ, பிசினஸ் பண்ணவோ அனுப்பிவிட்டு, இப்படியே 25 கடந்து விடுகிறாள். 25 வருஷம் என்பது கிட்டத்தட்ட 10,000 நாட்கள். இந்த வேலை செய்தியே கடத்துகிறாள். அவளுக்குன்னு ஒரு கனவு இருந்தாலும், இந்த வேலைய தினமும் செய்தே நேரம் போயிடுறது. ஏதோ வீட்ல இருக்க பெண்களுக்காவது சிறிது ரெஸ்ட் கிடைக்கும். வேலைக்கு போகும் பெண்களுக்கு சிறிதளவு ரெஸ்ட் கிடையாது. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பெண்கள். இதற்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைச்சாலும் பரவால்ல. இது இல்லாம பிள்ளைகள் வளர்ந்து வந்து கணவனும் சேர்ந்து நம்மள ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க. "நீ எனக்கு என்ன செஞ்சன்னு?" அப்பதான் புரியும். ஏன் இவ்வளவு நாளா நம்ம அந்த வேலைய செஞ்சோன்னு. இந்த 10,000 நாட்கள்ல 1 வாரம் நம்ம இல்லன்னா, பெண்கள் அந்த வீட்ல இல்லன்னா, பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுவார்கள் என்று பிள்ளைகளுக்கே தெரியாது. ஏதோ தானே வளர்ந்து கொண்டது போல பேசுவாங்க. இதெல்லாம் அனுபவத்துல அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு மன கஷ்டம்னு. அப்படியே தரையில் இடி விழுந்தது போல இருக்கும். நிறைய சிந்திக்க வைக்கும். பெண்களை வளர்த்து கஷ்டப்பட்டது இல்லாம, ஏன் இவ்வளவு பாசம் வச்சோன்னு யோசிக்க வச்சுருவாங்க. எதிர்த்து எதிர்த்து பேசும்போது நெஞ்சில ஈட்டி பாய்வது போல இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வீட்ல இருக்கிறவங்க அன்பு காட்டினா, ஆதரவா இருந்தா பெண்களுக்கு இந்த வேலையெல்லாம் ஈஸியா தெரியும். பெண்கள் அத புரிந்து கொள்ளாம வீட்டில் இருப்பவர்கள இப்படியே கஷ்டப்படுத்திக்கிட்டே நம்மள இருந்தாங்கன்னா, ஒரு சலிப்பா தோணும் வாழ்க்கை. நம்ம அன்பா இருந்தது தப்பான்னு ஒரு கேள்வி நம்ம கேட்க தோணும். நம்ம கேட்க தோணும். இப்படி மதிக்காம எடுத்தெறிஞ்சு பேசுறாங்களேன்னு மனசு ரொம்ப வலிக்கும். இவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு, கத்தி, அழுது பார்த்துருப்பீங்க. இனிமே அப்படி இருக்காதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணுங்க. இல்லன்னா இருக்கிற மீதி வாழ்க்கையும் நம்ம வீணாக்கிக்குவோம். இனிமேலாவது சுதாரிச்சு பதில் கொடுக்கணுங்க. உங்கள்ட்ட சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், இனிமேலு பிடிச்சா திரும்பவும் பேசுங்க. பிடிக்கவில்லையா, பேசுறத அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கங்க. நம்ம கடமை அவ்வளோதான் நினச்சுட்டு செய்யுங்க. எவ்வளவு சண்டை போட்டாலும் திரும்ப திரும்ப பேசுனீங்கன்னா, அத அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. வீட்ல அப்புறம் சும்மா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட நம்ம பணத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு, இன்னும் அவங்க கையவே நம்ம எதிர்பார்த்து பணத்துக்காக நின்னோம்னா, நம்ம கேவலமா தான் பார்ப்பாங்க. ஏதோ கொஞ்சமாவது வருமானம் வரும்படி நம்மள வளர்த்துக்கணும். அடுத்தவங்கள்ட்ட பணத்த எதிர்பார்த்தோம்னா, அங்கே தான் நம்ம சுயமரியாதை பறிபோகுது. இப்போதைக்கு இந்த 2யும் கடைப்பிடியுங்கள். உங்க மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உயரும். நாம நினைச்சிட்டு இருக்கோம், பாசம் காட்டினா போதும்னு. பாசத்துக்கெல்லாம் மதிப்பு இல்லங்க. எல்லாம் பணத்துக்கு தான் மதிப்பு. இப்ப இருக்கிற தாய்மார்கள்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் வைக்கவே வைக்காதீங்க. அது கணவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அவர்கள் நன்றி இல்லாமல் என்னைக்கா இருந்தாலும் எதையும் பேசுவாங்க. பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லுன்னு அந்த காலத்துல பெரியவங்க சும்மா சொல்லி வைக்கல. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இந்த மாரி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதனால என்னைக்குமே அதிகம் பாசம் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட பாசம் காட்டவே கூடாது. கேள்வி கேட்கும்போதோ, நம்மை விட்டு அவர்கள் பிரிந்து சொல்லும்போதோ, மிகவும் மனசு வலிக்கும். இன்றிலிருந்தே இளம் தாய்மார்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள்.